பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ரித்துக்குரியவருடைய ஒரு புதிய நாளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை எப்படி நாம் துதிப்பது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக வந்து உங்களை பார்ப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுக் கொடுப்பதும் அதிக சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ரீத்துக்குரியவர்களே, எவ்வளவோ பணிகள் இந்த பூமியில் இருந்தாலும், மக்கள் எப்படியெல்லாமோ சம்பாதித்தாலும், ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நாம் அவருக்கு ஊழியத்தை செய்கின்ற பொழுது மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார், பூலோகத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலும் கூட நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த வாரம் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாகர்கோவில் ஜனங்களை உங்களை தேடி உங்கள் அன்பு சகோதரனாகி நான் அங்கே வருகிறேன். வருகிற சனிக்கிழமை 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு நமக்கு அந்த WCC காலேஜ் அதுக்கு பக்கம் விஜயதா மண்டபம், அதுக்கு மேற்கு பகுதியிலே YMC ஹால் இருக்கிறது, அங்கே வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். அநேக ஜனங்கள் வந்து பங்கேற்று விடுதலை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் வந்து பங்கேற்று விடுதலை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, உங்கள் யாவருக்கும் ஒரு சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் கூட நான் தெரிவிக்கிறேன். ரீத்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரிய தேவனுடைய மாளிகையிலே நான் இருந்து என்னை யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்களோ அவரை சந்திப்பது வழக்கம். நீங்கள் என்னை தனிமையில் சந்திக்க விரும்பினால் தாராளமாக வரலாம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். அநேகர் அங்கே சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் கூட சேரலாம். ஒரு குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுக்குறோம். முக்கியமாக தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகர் அங்கு வந்து ஆறுதல் அடைகின்றார்கள். மிக சிறப்பான உணவு அங்கு வருபவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். எனவே நீங்களும் கூட உங்கள் பெற்றவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். நர்சஸ் நமக்கு தேவை, மற்றும் அங்கே இருந்து தங்கியிருந்து ஊழியத்தை செய்ய ஒரு பாஸ்டரும் நமக்கு தேவை என்பதையும் அறிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, டாய்லெட்டுகளை நாம் கட்டி வருகிறோம். இந்த நாட்களில் டாய்லெட் கட்டப்படுகிற நேரம் 2 லட்சம் ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும். 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 20 பேர் தேவை. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் உதவி செய்யலாம் என்பதை அறிவிக்கின்றேன். இதனாலே மோசே சந்தித்த மனிதர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். யாத்திரையாகமும் 2வது அதிகாரம் 11வது வசனம் முதல். யாத்திரையாகமும் 2வது அதிகாரம் 11வது வசனம் முதல். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியரை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசேயுடைய வாலிப காலம் எப்படியாக ஆரம்பிக்கிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய வாலிப காலத்திலே அவர் தன்னுடைய ஜனமாகிய எபிரேயர்கள் மீது, இஸ்ரேலர் மீது அதிக பாசம் வைத்திருந்தார். அவர் எகிப்திய அரண்மனையிலே எகிப்திய ராஜகுமாரனாய் வளர்க்கப்பட்டாலும் கூட, நான் எகிப்தை சார்ந்தவன் அல்லவே அல்ல,
நான் ஒரு இஸ்ரவேலன், என் ஜனங்களை இந்த எகிப்தியர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், அவருடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. அவர் தாயின் கருவிலே தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இந்த நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் அவரை அழைத்திருந்தார். ஏற்ற காலம் போனோன்னே என் ஜனங்களை விடுவிக்கணும்னு அவரை அழைச்சிருந்தார். அதுவும் மோசேக்கும் தெரியும். அவர் வளர்ந்த உடனே, ஆளான உடனே முதல் காரியமாக தன் முழு பலத்தோடு இருக்கும் பொழுது எப்படியாக தன் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர் போகிறார். அவருக்கு ஞாபகம் வந்த உடனே ஃபஸ்ட்டு மிஷனை எப்படி என் ஜனங்களை கொடுமைப்படுத்தலாம், அதை போய் நான் பார்ப்பேன் என்று அவர் பார்க்க போனார். எனக்கு அதை வாசிக்கும் பொழுது பரவசமாக இருந்தது. மோசே ஒருவேளை மதுபான விடுதிக்கு போயிருக்கலாம், கேளிக்கை விடுதிக்கு போயிருக்கலாம், நண்பரோடு ஊர் சுத்த போயிருக்கலாம், கெட்டகுமாரனை போல எவ்வளோ பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பெரிதாக நினைக்கவில்லை. என் ஜனங்கள் துன்பப்படுகிறார்களே, என் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, அவர்களுக்காக விடுதலை வேண்டுமே, நான் போய் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்போம் என்கிற நல்ல எண்ணத்தோடு கூட அவர் போனார். வாலிப காலத்தில் இருக்கிற வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களை போன்ற வாலிபர்களிடத்தில் இந்த செய்தி ஆழமாக செல்ல வேண்டும். வாலிப காலத்தில் நினைத்தால் நாம் மதுபான விடுதிக்கு செல்லலாம், கஞ்சா அடிக்கலாம், போதை போடலாம், எவ்வளோ பாவங்களில் ஈடுபடலாம். ஆனால் அதெல்லாம் தகுதியாக இராது. அது பிரயோஜனத்தை கொண்டு வராது, அழிவையே கொண்டு வரும், வேதனையே கொண்டு வரும். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படியாக நான் செல்லுவேன். நான் ஊழியத்திற்கு செல்லுவேன். நான் ஆலயத்தில் வாலண்டியராக நான் இருப்பேன். ஊழியக்காரரை நான் தூக்கி சுமப்பேன். நான் முடிந்தளவு அவனுடைய பணியை செய்வேன். பாடல் பாடுவேன், கைத்தட்டுவேன், ஊழியத்தை தாங்குவேன், ஊழியத்துக்காக நிற்பேன். இந்த வாஞ்சையை நாம் வாலிப காலத்திலே நாம் வளர்த்து கொள்வோம் என்றால், நீங்கள் ஒரு வயது வருகிற பொழுது இந்த உலகத்தையே அசைக்கின்றவராக இருப்பீர்கள். மோசையை போல இருப்பீர்கள். வாலிப காலத்தில் என்ன ஆசை வருதுங்கிறது முக்கியம். ஊழியம் செய்ய வாஞ்சை வருதா மோசை மாதிரி? நான் உலகத்தின் மீது ஆசை வருகிறதா? உலகத்தின் மீது ஆசை வந்தால் சாத்தானுக்கு நம்மை குறித்து கவலையே இல்லை. இரண்டு மூலமாக அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது என்று அவனுக்கு நன்கு தெரியும். இரண்டாவதாக அவர் அங்கே போகின்ற பொழுது அந்த நாளிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு இஸ்ரவேலனை ஒரு எகிப்தியன் அடிக்கின்றான், அடித்து கொடுமைப்படுத்துகிறான். அந்த சம்பவத்தை அவர் அங்கே போகிறாரு. முதல் நாள் போன உடனே அந்த காட்சி தான் வருது. அவர்கள் யாரை நேசிக்கிறாரோ அவருடைய இனத்தாரை ஒரு எகிப்தியன் அடிக்கின்றான், காரணமில்லாமல் அடிக்கின்றான். ஒருவேளை அந்த இஸ்ரவேலர் வயதானவராக இருந்திருக்கலாம், இல்லைனா பலகீனமாக இருந்திருக்கலாம், ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நின்றிருக்கலாம். அவன் முரடனாக இருந்து ஈவிரக்கம் இல்லாமல் அவனை அடித்திருக்கலாம். அதை அவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இந்த செய்தியை கொடுக்குற இன்னைக்கு நான் சாயந்தரம் வாக்கிங் போயிருந்தேன். என்னைக்காதான் இப்போ வாக்கிங் போக முடியுது, எனக்கு டெய்லி போகணுன்னு ஆசை. ஆனால் இருக்கிற ஊழியம் மற்றும் உலகப்புறமான அலுவலல், ஓட்டம் ஓடி 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 வாக்கிங் போகிறது என்பதே ஒரு நடக்காத கதையாக இருக்குது. என்றைக்காக டைம் கிடைக்கும் இப்போ நான் வாக்கிங் போவேன். நான் அப்படியாக வாக்கிங் போகும்போது ரோட்டில் போயிட்டு நான் திரும்பி வருகிற பொழுது ஒரு ஊர் வழியாக நான் நடந்து போகிறேன். அதில் ஒரு கிணத்து பக்கமாக நிறைய உட்கார்ந்துருந்தாங்க. திரும்பி வரும்பொழுது அங்கே இருவருக்கும் சண்டை. ஒரு 40-45 வயசுக்காரர் ஏதோ பேசுகிறார். உடனே ஒரு வாலிபன், அவன் காலேஜில் படிப்பான்னு நினைக்கிறேன், அவன் வந்து அவரை அடித்து அவரை தாக்கி, அவரும் பதிலுக்கு விடாமல் ஏதோ செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் வாலிபன்ட்ட நிற்க முடியல, நன்கு அடிக்கிறான். நிறைய பேர் பிடிக்கிறாங்க. ஒரு 5-10 நிமிடம் அந்த காட்சி நடந்து கொண்டு இருந்தது. நான் நின்று அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். நான் அந்த இடத்தை விட்டு கடந்து போன பொழுது நான் அந்த இடத்துல கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த காட்சி நான் பார்க்க வேண்டும்? சரியாக நான் கடந்து வருகிற பொழுது இந்த சம்பவம் நடக்குது. எனக்கு முன்னோட்டி நடந்திருக்கலாம், இல்லை எனக்கு இப்படி பின்னோட்டி நடந்திருக்கலாம். நான் கிராஸ் ஆகும்போது கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இவருக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேர், அவருக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேர். அந்த காட்சிகளெல்லாம் நெஞ்சை பதைக்க வைப்பதாக இருந்தது. ஒரு அடிப்பதும் எல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் தாக்குவதும் பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது. இஸ்ரவேலனை அப்படியாக எகிப்தியன் ஒருவன் ஈவிரக்கம் இல்லாமல் அடிக்கின்றான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த காட்சியை பார்க்கின்றார் மோசே. சரியாக நடக்குது. எப்படி இன்னைக்கு நான் வாக்கிங் போகும்போது கரெக்டாக அந்த காட்சியை நான் கண்டேனோ, அதை போலவே மோசே உள்ளே போனோன்னு அந்த காட்சி கண்ணால் பார்க்குறார். இந்த உலகம் எவ்வளவு கொடுமையானது, இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள், எப்படி கெட்ட வார்த்தை பேசுபவர்கள், எப்படி பிறரை அடிப்பவர்கள், ஈவிரக்கம் இல்லாமல் வாழ்பவர்கள், 4 பேர் பார்க்காங்களோ நமக்கு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனைலாம் இல்லாதவங்க, ஈவிரக்கமே இல்லாமல், இதயமே இல்லாமல், வயது வித்தியாசம் பாராமல் வயசானவங்க அடிக்கிறவங்க,
சின்ன பையங்களை அடிக்கிறவங்க, பெண்களை அடிக்கிறவங்க இந்த பூமியில் பெருகி இருக்கிறாங்க. மோசேக்கு ஆண்டவர் அந்த காட்சியை காமிக்கிறார். இதே மோசே பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரை சந்திக்கிறார். ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் அது கருகவில்லை. அந்த காட்சியை அவர் பார்த்தார். இப்போ இங்கே இந்த காட்சியை அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அது தாங்க முடியலை. எப்படி என்னுடைய இனத்தை சார்ந்த இஸ்ரவேலை சார்ந்தவரை நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வருகிறது. இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வாலிப ரத்தம் அவருக்குள்ளே துடிக்கிறது. கோபம் அவருக்குள்ளே வருகிறது. உடனே அவர் கத்தி எடுத்து குத்தி அந்த எகிப்தியனை கொன்று போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய ஆரம்பம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? என்ன வேதனை! ஒருவரை குத்தி கொலை செய்தார் என்றுதான் அவருடைய சரித்திரம் ஆரம்பிக்க வேண்டுமா? அந்த எகிப்தியனை அடித்து விரட்டி விட்டார், இவரை பாதுகாத்தார். நல்ல சமாரியன் மாதிரி காயத்தில் எண்ணெய் ஊற்றுனாரு, சுமந்துட்டு போனார், பாதுகாத்தாருன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குனே. அந்த முற்கோபத்தினாலே எப்படி என்னுடைய இனத்தான் அடிக்கலான்னு சொல்லி ஓடி போய் கூத்தி ஒரு கொலை செய்கின்றார். வாலிப வயதில் கோபம் அது கண்ட்ரோலுக்குள்ளே இல்லைன்னா என்னவாகும் என்பதை இந்த இடத்துல காண்கின்றோம். பலன் இருக்குது, வாலிபம் இருக்குது, முறுக்கு இருக்குது, கோபம் அவர் ஆளுகை செய்து உடனே ஓடி போய் குத்தி கொலை செய்து விடுகிறார். வாலிபர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வாலிபர்கள் கோபப்படாதபடிக்கு தங்களை பாதுகாக்க வேண்டும். கோபத்துக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா என்னவாகும் என்பதற்கு மோசேயுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அன்றைக்கு ஒரு சகோதரி இடத்துல பேசி கொண்டிருந்தேன். திருமணம் அவர்களுக்கு நல்லபடியாய் முடிந்திருக்கிறது. எவ்வளோ சிறப்பாக இந்த திருமணத்தை செஞ்சுருக்கிறார். இந்த பொண்ணும் படிச்சிருக்குது, அந்த பையனும் படிச்சிருக்கார். 2 பேரும் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் அந்த திருமணமான மகளிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார், என் கணவர் குடித்து விட்டு வந்தார். ஏன் குடிக்கிறீர்கள், இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். உடனடியாக என்னுடைய கன்னத்திலே அவர் அரைந்தார். எனக்கு தலை சுற்றி நான் கீழே விழுந்தேன். அவருடைய கை விரல்களெல்லாம் என் கன்னத்தில் 3-4 நாட்கள் அப்படி பதிந்திருந்தது. என் விவரம் தெரிந்த நாள்லேருந்து என்னை யாருமே அடித்தது கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை. என் கணவர் என்னை அடித்தார், நான் மயங்கி விழுந்தேன் சொல்லி அவர் சொன்னார். இப்பொழுது திருமண வாழ்க்கை ஒரு கேலிக்குறியாக மாறிவிட்டது. கோபம் வந்தவுடனே கட்டிய மனைவி கை நீட்டி அடித்து, சிலருக்கு காது கேட்காமல் போயிடுது, சிலருக்கு மயங்கியுடன் செத்து போயிடுறாங்க, இல்லைன்னா மினிமம் டேமேஜ் பிரேக் ஆயிடுது. அந்த கோபம் பார்த்தீங்களா, அந்த வாலிபர்கள் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கிற பொழுது வாழ்க்கை, எதிர்காலம், திருமணம் எல்லாம் வேலை எல்லாம் கேலிக்குறியாக மாறிடுது. ஒரு சகோதரன் ஒரு காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தார், ஆசிரியராக, நான் டீச்சிங் ஸ்டாஃபாக வேலை பார்க்கல, ஆசிரியராக. அப்போ அவர் லீவு போட்டுட்டு வந்திருக்காரு. அப்போது அவரை ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க, எப்படி கூட 2 நாள் லீவ் போடலான்னு ஏதோ கேட்குறாங்க. வேலை பார்க்க போயிட்டோன்னா அங்கே சொல்கிற எல்லா ரூலும் கீழ்ப்பிடிஞ்சு தானே ஆகணும். அவர் பதிலுக்கு ஏதோ சொல்ல அவரை ஏதோ சஸ்பெண்ட் ஏதோ பண்ண போகிறாங்க. உடனே அவர் எல்லாரையும் கேட்டாவது சொல்லி திட்டிட்டு, பிரின்ஸிபால் இருந்து ஆஃபீஸில் எல்லாரையும் கேட்டாவது சொல்லி திட்டிட்டு எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோபம் வந்தோடனே பிரின்ஸிபால்னால் என்ன, யாருன்னா என்ன, நான் கேட்டாவது சொல்லி திட்டுவேன். கோபம் வருகிற பொழுது மனிதர்களாக இருக்க முடியாது, மிருகங்களாக மாறுகிறார்கள். மோசே சந்தித்த அந்த மனிதன் எகிப்தியன் அடித்த பொழுது மோசைக்குள்ள கோபம் வந்தது, ஓடி போய் சென்று குத்தினார் என்று சொல்லி நான் காண்கிறோம். அந்த வாலிப முறுக்கு அவரை வெறி கொள்ள வைத்தது, எப்படி அடிக்கலாம் என்று சொல்லி துடிக்க வைத்தது. உடனே அவர் ஆக்ஷனில் இறங்குறாரு, ஓடி போய் குத்தி கொலை செய்தார். இந்த உலகத்தில் பெரிய பாவம் என்றால் என்ன? கொலை செய்வது. அந்த பாவத்தை அவர் செய்தார். கேபிட்டல் சின், மிகப்பெரிய பாவத்தை அவர் செய்தார். ஒரு மனிதன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சாவது என்பது சாதாரணமான காரியமா? கொடூரமான ஒரு காரியம். சிருஷ்டி தன் கண்களை மூடிக்கொள்ளும், பரலோகமே அப்படி அமைதியாகிவிடும். மிகப்பெரிய பாவத்தை மோசே செய்தார். காரணம் கோபம். கோபம் மனிதனை மிருகமாய் மாற்றி குடும்பத்தை உடைத்து, நட்பை உடைத்து, பிஸ்னஸை உடைத்து, நற்பெயரை உடைத்து, திருமணத்தை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விடுகிறது. கோபம் கொள்ளாதபடி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. கோபம் வருகிற பொழுதுலாம் சோத்திரம் சொல்லுங்கள். கோபம் வருகிற பொழுதுலாம் தண்ணி குடிங்க. கோபம் வருகிற பொழுதுலாம் இயேசு சிலுவையில் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கோபத்தை மேற்கொள்ள ஆண்டவரிடத்தில் வல்லமையை கேளுங்கள்.
மோசே சந்தித்த முதல் மனிதன் தன் இஸ்ரவேலனை அடிப்பதை பார்த்து, தன் நாட்டாரை அடிப்பதை பார்த்து கோபம் கொண்டு அவனை குத்தி கொலை செய்தான். இதுதான் மோசே சந்தித்த முதலாவது மனிதன். அடுத்தாப்புல கொலை செஞ்சிட்டாரு, அவசரப்பட்டார். அவர் அங்கெங்கும் பார்க்குறாரு, தன்னுடைய செயலை யாராவது பார்த்தார்களா? யாருமே பார்க்கல. யாருக்காக அடித்தாரோ அவர் மட்டும் நினைக்கிறல, அவரும் ஓடிருப்பார். ஒருவரும் இல்லை. ஆனால் இவரை கொலை செய்த மனிதன் இங்கே கடக்கின்றான். தன் பாவத்தை மறைக்கும்படியாக வகை தேடினானா. அங்கே இங்கும் பார்த்து யாரெல்லாம் ஒரு குழி தோண்டி அவனை புதைத்து தன் பாவத்தை மறைத்து விட, தன் பாவத்தை மறைத்து பூசி மொழிகி விட, யாருக்கும் தெரியாதபடி ஒழித்து விட மோசே வகை தேடினார் என்று காண்கிறோம். இந்த நாளின் வாலிபர்கள் என்ன செய்கிறார்களோ அதே மோசையும் செய்தார். வாலிபத்தில் பாவம் டக்குன்னு செஞ்சிடுறாங்க. மோசை டக்குன்னு கொலை பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு அதை எப்படி மறைக்கிறது அதை எப்படி மறைப்பது, எப்படி ஒழித்து வைப்பது என்று அந்த வாலிபனாகிய மோசே வழி தேடினார். என் நண்பர் ஒருவர் சொன்னார், ஒரு வாலிபனும் வாலிப பிள்ளையும் நேசித்தார்கள். அந்த உறவிலே அவள் கர்ப்பமாகிவிட்டாள், திருமணமாகவில்லை. அப்பொழுது அந்த குழந்தையை அடிப்பதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் தெரியுமா என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். பாவம் செய்தார்கள், பாவம் கற்பம் தரிக்க வைத்தது. இப்பொழுது இந்த குழந்தையை கொல்ல வேண்டும். எப்படி போய் கொள்வது? வீட்டுக்கு தெரியாமல் எப்படி போய் அழிப்பது? பாவத்தை எப்படி ஒழித்து வைப்பது, எப்படி மறைத்து வைப்பது என்று இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தடுமாறுகிறார்கள். கஞ்சாவை வீட்டுக்குள் எப்படி ஒழித்து வைப்பது, போதையை எப்படி ஒழித்து வைப்பது, தெரியாமல் வைப்பது என்று சொல்லி அதிலே ஏவாளும் ஆதாமும் பாவத்தை செய்தார்கள். அந்த தடுக்கப்பட்ட விருட்சத்தை கனியை சாப்பிட்டார்கள். பாவம் தெரிஞ்சிருச்சு. தூய்மையான ஆண்டவர் தேடி வந்த பொழுது அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னேன். பாவம் ஒழித்து கொள்ள வைக்கிறது. பாவம் செய்த பாவத்தை எப்படி மறைத்து வைக்க வேண்டும், அதிலே நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் போறாங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எப்படி பாவத்தை மறைப்பது, பெற்றோருக்கு தெரியாமல் பாவத்தை எப்படி ஒழித்து வைப்பது, ஆசிரியருக்கு தெரியாமல் எப்படி பாவத்தை ஒழித்து வைப்பது, பாஸ்டருக்கு தெரியாமல் எப்படி ஒழித்து வைப்பது, மிகப்பெரிய தவறை செய்பவர்கள் காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி அதை ஒழித்து வைப்பது என்று சொல்லி அங்கே தெரியாமல் தடுமாறுகிறார்கள், ஒழித்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அனைவரும் தங்கள் பாவத்தை மறைக்க, யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைக்க ஆசைப்படுகிறார்கள். நான் நேற்று தினத்தில் பேப்பரில் ஒரு நியூஸ் வாசித்தேன். ஒரு பெண் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அப்படி எல்லாம் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வயசு இருக்கும். மருமகள் வீட்டில் வாழ வந்து விட்டாள். அந்த திருமணம் செய்து தன் மகனுக்கு திருமணம் செய்து வச்சுருக்காங்க. மருமக வீட்டில் இருக்கா. இந்த லேடிக்கு ஒருவரோட தவறான உறவு. அதை ஒரு நாள் இந்த மருமகள் பார்த்து விடுகிறாள். எனவே வெளியே சொல்லி விடுவாள் என்று சொல்லி அவளை கொலை செய்து விட்டார்கள். அடித்து கொலை செய்து விட்டு இவள் வலிப்பு வியாதி வந்து மறித்து விட்டாள் என்று போலீஸில் சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நிமித்தமாக அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கொலை செய்கிற அனைவருமே அந்த கொலை செய்த பிறகு அதை தற்கொலையாக மாற்றி காண்பிக்க விரும்புகிறார்கள். இல்லைன்னா அதை ஒழித்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறாங்க. எங்கேயாவது கொண்டு பாடியை கொண்டு போட்டு பாவம் செய்யும் பொழுது ஒரு வெறியிலே செய்து விடுகிறார்கள். கொலை செய்கிற பொழுது ஒரு வெறியிலே செஞ்சிடும். அதுக்கு பிறகு அவர்களை பயம் மாட்டுகிறது. ஐயோ இது வெளியே தெரிந்து விடுமோ, தெரிந்தால் என் கதை என்னவாகும், எப்படி அதை ஒழித்து வைப்பது என்று சொல்லி தெரியாதபடிக்கு மனிதர்கள் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். செய்த பாவம் அவர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ வைக்க அவளை மாற்றுகின்றது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார். மோசே வேக வேகமாய் குழியை தோண்டி கொலை சென்று சரத்தை போட்டு மூடி வைத்து விட்டு யாருக்கு தெரியாமல் போகட்டும் என்று சொல்லி போகிறார். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இதே போல தங்கள் பாவத்தை மூடி வைத்திருக்கிறாங்க. செல்போனை மூடி வச்சிருக்கிறாங்க, லாக் போட்டு வச்சிருக்காங்க.
பிரித்துக்குரியவர்களே, அதை பெற்றோர்களில் கொடுக்க அவர்களுக்கு மனதில்லை. எல்லாரும் பாருங்கன்னு சொல்வதற்கு மனதில்லை, பாவம் இருக்கிறபடியினால். நிறைய பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இதே போல பாவத்தை ஒழிப்பவர்களாகவே இருக்காங்க. பாவம் செய்பவர்களுக்கு நிம்மதி கிடையாது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எதற்கு கொலை செய்ய வேண்டும், எதற்கு ஒழிக்க வைக்க முயற்சி எடுக்க வேண்டும்? இல்லைன்னா நம்ம நிம்மதியாக வாழலாமே. பாவம் சில நிமிட சந்தோஷங்களை கொடுக்கிறது, ஆனால் அதன் பிறகு நித்திய காலமாக நிந்தியை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது. இதைத்தான் நான் காணுவேன். பார்த்த முதல் மனிதனையே மோசே அவர் கொலை செய்து விடுகிறார். இப்படித்தான் மோசையோட சரித்திரம் ஆரம்பிக்கின்றது. Moses' story begins in such a way that he murders a man. அவருடைய வாலிபம், அவருடைய பலன் அவரை தவறான பாதையில் கொண்டு போய் நிறுத்திட்டு. நம்முடைய வாலிபம் நம்மை தவறான பாதையில் கொண்டு போவதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதி கொடுக்கவே கூடாது. நம்முடைய பணம் நம்மை தவறாய் கொண்டு போக நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு தவறான பாதையில் கொண்டு போக நாம் விடக்கூடாது. எப்பொழுதும் நாம் கோவப்படாதபடிக்கு இருக்க ஜெபிக்க வேண்டும். பாவம் செய்து விடாதபடி இருக்க ஜெபிக்க வேண்டும். எதுக்கு பாவம் செய்யணும், பின்பு ஏன் பாவத்தை மறைக்கணும்னு சொல்லி நினைக்கணும். நேரு தான் பிள்ளைக்கு எழுதுறாரு, லைஃப் ஒரு ஓப்பன் புக் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நேரு தன் மகள் இந்திராவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். ரவீந்திரநாத் டாகூர் எழுதுறார், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், the head is hold very high. தலையை வைத்துட்டு நிம்மதியாக போகணும். எப்பவும் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் அப்படியாக வாழ வேண்டும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. நாம் நேரான பாதையில் சொல்லுவோம், நாம் சரியான பாதையில் சொல்லுவோம். யாருக்கும் பயப்படணும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. தவறான பாதையில் சென்றால்தான் நாம் பயப்பட வேண்டும், பாவத்தை ஒழித்து வைக்க வேண்டும். நிறைய பேர் இப்படி தவறான பாதையில் சென்று சிக்கி அதன் பிறகு சின்ன பின்னமாகி அவருடைய வாழ்க்கையை நாசமாகி போய்விடுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நேரான பாதையில் செல்ல தேவையான அனைத்து பலனையும் ஆண்டவர் கொடுப்பாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த மோசையுடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பிரயாணம். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். ஒரு ஃபஸ்ட்டு சந்தித்த மனுஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்தாப்புல எத்தனையோ பேரை மோசை சந்திச்சுட்டே இருக்க போகிறார். அதெல்லாம் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் கேட்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் நினைத்தால் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை கூட்டங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வருகிற பொழுது நீங்கள் இந்த கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சிகளையும் அநேகருக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுது முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு சிறந்த விருந்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட சஜிதா ஜோவின் தன்னுடைய திருமண நாளுக்காக விருந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, அற்புதமான ஒரு சத்தியத்தை கேட்க உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் நீக்கி சுத்தமாக்கினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாத்தம் நீக்கி சுத்த உள்ளம் தந்து மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் போது பாட்டு எந்த நேசு தருகிறார். அப்பா பிதாவே, இந்த நாளில் கூட எத்தனையோ வாலிபர்கள் இந்த செய்தியை கேட்குறாங்க. அவர்கள் எல்லாரும் அவசரத்தில் பாவம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு தகப்பன் இந்த பாவத்தை மறைக்க எவ்வளவோ துன்பப்படுறாங்கப்பா, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் பாவத்தை மறைத்து வைக்க முடியாதபடி போகிறது ஐயா.
எவ்வளவோ வாலிபர்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கோபம் கொள்ளாதபடி, பாவம் செய்யாதபடி இருக்க அவர்களுக்கு தேவையான பலனை தாரும். நீங்கள் தான் எங்கள் வாலிப காலத்தில் கோபப்படாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் தான் எங்களை பலப்படுத்தணும், நீங்கள் தான் எங்களை ஸ்திரப்படுத்தணும், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஐயா. நாளில் கூட தகப்பனை வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. புண்கள், கால்களில் புண்கள், கைகளில் புண்கள், கண்களில் புண்கள் என்று ஆறாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது நீர் உதவி செய்து அவர்களை வாழ நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த புண்களை ஆற்றுவீராக. பல வருடங்களாக இருக்கிற இந்த புண்கள் ஆறட்டும், வீக்கங்கள் வற்றி போகட்டும். ஆண்டவர் காயங்களை ஆண்டவர் அப்படியே உடைய தோளினாலே மூடுவீராக. கட்டிகளை மறைய செய்வீராக. செயல்படாத அவயங்களை செயல்பட செய்வீராக. வேதனைகளை மறைய செய்வீராக. எனக்கு வேதனை தாங்க முடியவில்லையே, தூங்க முடியவில்லையே, நிற்க முடியவில்லையே, நடக்க முடியவில்லை என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ரபா ராபா கபா லா ரபா நகரா. இந்த கிருபை தாங்கட்டும். உடைய இரக்கத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும். ஆண்டுடைய உடைய வியாதிகள் எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கி இழந்து போன பழைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். மறுபடியும் ஸ்கூல் காலேஜுக்கு போகட்டும். மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா வேலைகளையும் செய்யட்டும். மறுபடியும் தகப்பனே இந்த பூமியில் நமக்கு சாட்சிகளாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை வாதம், பக்கவாதம், முடக்குவாதம் எல்லாம் மறையட்டும் ஐயா. விபத்தை சந்தித்த பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரே வாழும்படியாக நீ அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மருத்துவமனையில் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, நான் எப்படி வாழ்வேன், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. வருமானம் இல்லாமல், பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியிலே வாழ முடியுமப்பா? ஒவ்வொரு நாளும் தேவைகள் உண்டே தகப்பனே. நீரே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தாங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவர் கவர்மெண்ட் ஜாப் வேணும், வீசா வேணும், இதில் என்ன ஜெபிக்கிறாங்களோ அதை கொடுங்கப்பா. பிஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு பிஸ்னஸ் ஏற்படுத்தி தாருங்க. இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு தாருங்கப்பா. போட்டி நிறைந்த உலகத்தில் பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி தாருங்க. மொபைல் ஃபோனுக்கு அடிமைத்தனம், பைக்குக்கு அடிமைத்தனம், கெட்ட வார்த்தை, கெட்ட நண்பர்கள், கஞ்சா, மதுபானத்துக்கு அடிமைத்தனம் என்று அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. இறைவா அப்படியே தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அந்த வயதான காலத்தில் இருப்பார்கள், கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. திருமணம் ஆகலை, குழந்தையிலேயே என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வீடு விற்கணும், நிலம் விற்கணும், விற்றாதான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்கிறவங்களுக்கு அதை செய்யுங்க. தனிமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் ராட்சிப்புலத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் அப்பா. இன்னுமாக ஆண்டவரே ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளங்கள் படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எப்படியாவது டாய்லெட் கட்ட தேவை, 2 லட்சம் ரூபாய் பண தேவை சந்திங்கப்பா. என் தகப்பனே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவர் அங்கே தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.